வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி பண்ண போகிறோம். இது எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு உணவு. இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ கருப்பு உளுந்து வாங்கி தனித்தனியாக கழுவி ரெண்டையும் நல்லா வெயிலில் காய வச்சு தனித்தனியாக வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் மாவு எடுத்துருக்கேன். இதே கிளாஸில் 6 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ களி கிண்டுறதுக்கு கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். ஒரு கிளாஸ் தண்ணியை சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க டம்ளரில். 5 கிளாஸ் தண்ணியில் 2 டம்ளர் மாவு எடுத்து வச்சதை போட்டுக்கிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க மாவை. மாவை கெட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சு களி கிண்ட ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க, கட்டிப்படாமல். இப்போ களி கிண்டிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் திக்காகவும். அப்போ எடுத்து வச்சுருந்த சுடுதண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பூராத்தையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்படி கிண்டிங்கன்னா உங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டுங்க. 5 டம்ளர் தண்ணி மாவு கரைச்சிருக்கோம். 1 டம்ளர் தண்ணியை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த சூடு பண்ணி எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மரக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துருவோம். நம்ம மரக்கரண்டி தான் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மீதி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். களி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி இறக்கி வச்சுக்கலாம் களியை. பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்கும் களி வந்துடுச்சுன்னா. களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ லேசாக தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருந்தால் களி ரெடி ஆயிடுச்சு. களி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடும். நாட்டு சக்கரை, நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.